எல்லோருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் சில வீட்டு வைத்திய குறிப்புகள் எளிய முறையில் செய்கிறத பற்றி பார்க்க போகிறோங்க. வாருங்கள் பதிவிற்குள் போகலாம். அதற்கு முன்னால் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உடனுக்குடன் பதிவினை பெறலாம். இதெல்லாம் வீட்லேயே எளிய முறையிலேயே நம்ம வீட்டில் இருக்க சாமான்லேயே செஞ்சுக்கலாங்க. சரிங்களா? தலைவலி உங்களுக்கு அதிகமாக இருந்ததுன்னா இஞ்சியை அரைச்சி கனமாக பத்து போடுங்களேன். தலைவலி இருந்த இடமே தெரியாமல் காணாமல் போயிடுங்க. அதே போல் தேனி கடித்த இடத்துல மஞ்சளும் சுண்ணாம்பும் கலந்து போட்டிங்கன்னா வலியும் வீக்கமும் பறந்து போயிடுங்க. அதே போல் காலில் சில பேர்த்துக்கு பித்த வெடிப்பு இருக்கும் இல்லையா, அதை போக்குறதுக்கு கடுக்காயை தண்ணீர் விட்டு உரசி அந்த விழுதை வெடிப்புள்ள இடத்துல தடவி வந்தீங்கன்னா வலியும் வெடிப்பும் மறையுங்க. சில பேர் மூலத்தினாலையும் வாயு தொல்லைனாலையும் மாலைக்கை நோய் இதில் பாதிப்பு அடைஞ்சிருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் முருங்கைக்கீரையை அடிக்கடி சாப்பிட்டா நல்லதுங்க. இப்போ பப்பாளி செடியின் பால் இருக்கு இல்லைங்களா, அதை பல்லு வலி இருந்துச்சுன்னா அது மேலே தடவுனிங்கன்னா பல்வலி குணமாகுங்க. டெய்லியும் ஒரு கப் தயிர் சாப்பிட்டு வாங்களேன், அல்சரே உங்களை நெருங்காதுங்க. நம்ம ஊரில் அதிகமாக வெள்ளை வெங்காயம் கிடைக்கிறது இல்லைங்க. ஆனால் வெள்ளை வெங்காயத்தை உணவில் சேர்த்துக்கொண்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வயிற்றிலும் குடலிலும் ஏற்படும் புண்கள்லாம் ஆறும் தெரியுங்களா. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கு தாங்க குழந்தைகள் ஞாபக சக்தியோடு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் இல்லையா, அவங்க எல்லாருமே குழந்தைங்களுக்கு காலை உணவுக்கு பின்னால் வெந்நீரில் ஒரு தேக்கரண்டி தேன் கலந்து குடிக்க வையுங்களேன். அவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்குங்க. எதையும் அதிகமாக மறக்க மாட்டாங்க. குறிப்பாக பரீட்சைக்கு போகும்போதாச்சும் இதை ட்ரை பண்ணி அமுச்சு விட்டு பாருங்களேன், மார்க் எப்படி வருதுன்னு. சில பேருக்கு நரம்பு தளர்ச்சி இருக்குங்க. சில பேர் உடல் சூடாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, சின்ன வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, அதை சிறிது எண்ணெய் விட்டு வதக்கிக்கோங்க. அதோட வெறும் வயிற்றில் தினமும் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா, 2 வாரங்கள் விடாமல் சாப்பிட்டாங்கன்னா நரம்பு தளர்ச்சியும் குணமாகும், உடலும் குளிர்ச்சி அடையுங்க. சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு நூல்கோல் அரிய மருந்துன்னு யாருக்காச்சும் தெரியுங்களா? தெரிஞ்சுக்கோங்க. நூல்கோல் காய் சுரண்டதில் சுரண்டிட்டு அதோட ஊற வச்ச பைத்தம்பருப்பு அப்புறம் உப்பு பெசரி எலுமிச்சை சாறு பிழிஞ்சு சாலடாட்டம் சாப்பிட்டுட்டே வந்தாங்கன்னா சர்க்கரை நோய் குறையுங்க. சில பேர் அடிக்கடி வெயில்லையே போய் வேலை செய்ய வேண்டியது இருக்கும் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் உடம்பு சூடாக இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு வெப்ப நோயும் தாக்காமல் இருக்கணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணணும்னா, தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லைங்க, மிதமான சூட்டில் சூடு பண்ணிவிட்டு அதோட காஞ்சதும் என்ன பண்ணணும்னா வேப்பிலையை போட்டு பொரித்து எடுத்துடணுங்க. கொத்தா கூட போட்டுருங்களேன். அப்படியே அதை இறக்கி வச்சுட்டு அதோட வெந்தயம் கொஞ்சம் போட்டுட்டு மூடி வச்சுட்டு அந்த எண்ணெய் ஆறுன அப்புறம் தலைக்கு தடவி வந்தீங்கன்னா வெயிலால் ஏற்படுற உடல் சூடு குறையுங்க, வெப்ப நோயும் தாக்காது. வயிற்றில் பிரச்சனையாக கடமுடா சத்தமாக ஒன்றுமே வேண்டாம், கொஞ்சம் சீரக தண்ணியை ஊற வச்சு வெந்நீரில் போட்டுட்டு அதோடய கொஞ்சம் பெருங்காயம் போட்டு 2 வேளை குடிச்சு பாருங்கள், நிவாரணம் எப்படி கிடைக்குதுன்னு. மாதுளை சாறு இருக்கு இல்லைங்களா, தினமும் குடிச்சு வந்தீங்கன்னா ரத்த அழுத்தம், கொழுப்பு, நச்சுத்தன்மை என்ன பல பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். பொடி செஞ்சு வச்சுருக்க ஓமத்தை பாலில் கலந்து வடிகட்டி படுக்க போகிறதுக்கு முன்னால் குழந்தைங்களுக்கு கொடுத்துவாங்களேன், சளியே பிடிக்காது, சளியை தூரமாக விரட்டிடுங்க. இது ஈஸியானது தானே. நம்ம ஓமம் வீட்டில் இருக்கும், அதை கொஞ்சம் பாலில் போட்டு குழந்தை கொடுத்தா கூட அந்த குழந்தைங்களுக்கு எதிர்ப்பு சக்தி வரும், சளியை அடிக்கடி பிடிக்காதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. முழுமையாக பார்த்ததுக்கு நன்றிங்க. வணக்கங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.